சரி, சரி. தோழர் நான் எல்லாருக்கும் ஆரம்பிங்க வணக்கம். தோழர். இன்னைக்கு பரபரப்பான அரசியல் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, தொகுதி மறுவரையறை மசோதாக்கு திமுகவோட முடிவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல திமுகவோட கூட்டணி கட்சிகளா இருந்து சமயம் பார்த்து பிரிஞ்சு போய் தாவேகால சேர்ந்துகிட்ட அந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஆளாளுக்கு அட்வைஸ் பண்றாங்க. திமுகவோட முடிவு முக்கியம், திமுக சரியான முடிவு எடுக்கணும், சரியான முடிவு எடுக்கணும். ஆனா எலெக்ஷனுக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது டீலிமிட்டேஷன் மசோதா பில்ல எரிச்சு அந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவர் அப்போதைய தமிழ்நாடு முதல்வர் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். இப்படி ஒரு எதிர்ப்பு பதிவு பண்ண ஒரு மனுஷன்கிட்ட திரும்பவும் நீங்க நல்ல முடிவா எடுங்க, உங்க எதிர்ப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மட்டமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எதுல கொண்டு சேர்க்கிறதுன்னே தெரியல. ஒரே விஷயம். ராகுல் தோழர், நீங்க சொல்லுங்க தோழர், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயா, இந்த டீலிமிட்டேஷன் பில்ல பத்தி நம்ம கிட்ட பேச சொல்லி நம்மளே இப்ப முட்டு கொடுத்து நம்ம கிட்ட வந்துகிட்டு இருக்காங்களா? ஏன் இதுக்கு முன்னாடி தெரியலையா காங்கிரஸுக்கு? இல்ல காங்கிரஸ் ஏன் விட்டுட்டு ஓடும்போது புரியுதுயா இந்த இதெல்லாம் இருக்கு, இந்த பிரச்சனையெல்லாம் வரும், இந்த இதுல நம்ம திமுகவோட நிக்கணுங்கிற ஒரு அறிவியல் மனப்பான்மை இல்லாம போயிட்டாங்களா? ஒன்னும் தெரியல. இப்ப நீங்க எங்களுக்காக சப்போர்ட் பண்ணணும், டீலிமிட்டேஷன் பில்ல நீங்க பாஸ் பண்ண விடக்கூடாது, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்றது என்ன கணக்கு? அதுவும் இல்ல, அது ஒரு பிரச்சனையா இருக்கு. டெல்லியில என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது இங்க நம்ம நியூஸ் சேனல் எதுவுமே கவர் பண்ண மாட்டேங்குது. அதுவும் மிகப்பெரிய வருத்தமா தான் இருக்கு. தோழர், ஃபர்ஸ்ட் எனக்கு இன்னொரு விஷயம், இப்ப காங்கிரஸ் இப்படி சொல்லுதுன்னு சொல்றீங்க இல்லையா? அதாவது டீலிமிட்டேஷனை நம்ம ஆதரிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லுது இல்லையா? அப்படித்தானே சொல்றீங்க நீங்க? ஆமா, டீலிமிட்டேஷன் அவங்க ஆதரிக்க கூடாதுன்னு தான் சொல்றாங்க. அவங்களோட நிலைப்பாடு ஒண்ணுதான். இல்ல, நம்ம ஆல்ரெடி ஆதரிக்கிறது இல்லதான், அது அவங்க நம்மளுக்கு சொல்ல தேவையில்லை இல்லையா? சொல்ல தேவையில்லை. ஆனா நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்ல, இப்ப நீங்க அதுக்காக ஆதரிச்சு பிஜேபியோட கை கோத்துட்டீங்கன்னா இந்த நாடு எப்படி போகும் அப்படின்னு இப்போ பயப்படுறவங்க முன்னாடி தெரிஞ்சிருக்கணும்ல அதை பத்தி. அப்ப யோசிக்கலையா அவங்க? கூட்டணி கட்சி சேரும் தமிழ்நாட்டுல கூட்டணி கட்சி சேரும் போது அப்ப யோசிக்கலையா? அது கரெக்ட் தான் தோழர். ஆனா நம்ம ஆல்ரெடி தான் எதிர்க்கிறோமே, அது அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது சொல்றதோட நோக்கம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நோக்கம் ஒண்ணுதான். நம்ம மேல இப்ப திருப்பி விட்டுட்டு பின்னாடியே இந்த காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு உள்குத்தா வேற வேலை நடந்துகிட்டு இருக்கு. அத வெளில காட்டக்கூடாதுங்கிறதுக்காக திமுக மேல பழி போடுறது, குற்றத்தை சாட்டுறது, கேஸ் நம்ம மேல. இப்ப டீலிமிட்டேஷன் ஒருவேளை வந்துச்சுன்னா டிஎம்கே சரியா அப்போஸ் பண்ணலன்னு சொல்றதுக்குரிய முன்னாடியே அதுக்குரிய ஆயத்தமாகறாங்களா? ஆமா, அப்படியா? ஆமா. இப்ப இந்த விஷயத்த பேசிட்டு, ஏன்னா இப்ப கர்நாடகால காங்கிரஸ் தான் ஆண்டுட்டு இருக்கு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா அங்க காவேரி நதிநீர் பிரச்சனைக்காக அவங்க ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க, பிளானிங் எக்ஸிக்யூட் ஆக போகுது. அத பத்தி இப்ப எந்த நியூஸ் மீடியாவும் கவரேஜ் பண்ணாம மூடி மறைக்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் இப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது டீலிமிட்டேஷன் பில்ல பத்தி பேசணும், டீலிமிட்டேஷன் பில்ல பத்தி பேசணும்னு மட்டும் சொல்றாங்களே தவிர காவிரி நதிநீர் மேலாண்மை என்ன சொன்னிச்சு, அது ஏன் அப்போஸ் பண்ண மாட்டேங்குது? பில் பாஸ் ஜியோ பாஸ் ஆக போகுது, இது பிளான் பண்ணிட்டாங்க, அதுக்கு ஜியோ பாஸ் ஆகிறதுக்காக இதுக்கு அப்ரூவலுக்காக போயிருக்கு அப்படிங்கிற நியூஸே வெளில வராம அப்படியே மூடி மறைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம், டீலிமிட்டேஷன்ல ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்றதா டிஎம்கே எப்பயுமே. முன்னாடியும் அதே மாதிரிதான், அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி, இங்க தமிழ்நாடுல நடந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்க இதே நிலைப்பாட்டுல தான் இருந்தாங்க. இப்பயும் அதே நிலைப்பாடு தான், அதுல மாற்றம் இல்லை. பட் இதனால இதை காங்கிரஸ் நம்மளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்கதான் அத. ஏன்னா இப்ப கேரளாவும் அவங்க கையில தான் இருக்கு, அப்படித்தானே? அப்ப டீலிமிட்டேஷன் ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல யார் இருக்கா? ஒரு தேசிய கட்சியா இருக்கிற ஒரு கட்சி எதுக்காக மாநில கட்சி மேல இப்படி ஒரு விஷயம், நீங்க தான் இப்ப இதுல சரியான முடிவு எடுக்கணும்னு சொல்றது சரியான திசை திருப்பதா, இது மக்கள் புரிஞ்சுக்கிடணும். இன்னொரு விஷயம், டிஎம்கே லிமிடேஷன், அதாவது டீலிமிட்டேஷன் டிஎம்கே என்னென்ன டிராபேக் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. ஆனா சொல்லும் போதே என்னன்னா, அப்பயே நம்மளுக்கு தேசிய கட்சி என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இல்ல இவங்க பெண்களுக்கு 33% அப்போஸ் பண்றாங்க, அதனாலதான் அவங்க டீலிமிட்டேஷன் அப்போஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனா அது கிடையாது. உண்மையிலே என்னன்னா, நம்மளுக்கு 39 சீட் இருக்கிறது, மேலும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மக்கள் தொகை குறைப்ப கரெக்டான முறையில செஞ்சிருக்கு தமிழ்நாடு.
ஸோ சரியான முன்னேற்ற பாதையில போய்கிட்டு இருக்கிற தமிழ்நாடுக்கு இவங்க வந்து 39 சீட்ஸுங்கிறத ஃபர்தரா குறைக்கிற மாதிரி இருக்கிற அந்த டீலிமிட்டேஷன் அப்படியே கூடினாலும் மற்றவங்களுக்கு கூடின அளவுக்கு நம்மளுக்கு கூடாது. கண்டிப்பா ரேஷியோ குறையிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. மற்றவங்களுக்கு கூடுற மாதிரி நம்மளுக்கு கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்புல நம்ம வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். தட் மீன்ஸ் அடுத்த மற்ற ஸ்டேட்ஸை ஒப்பிடும்போது அப்படி இருக்கிறதுல நம்ம முன்னேற்ற பாதையில கரெக்டா போய்கிட்டு இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுக்கு சீட் குறையா கொடுக்கறது நம்மளோட உரிமைகளை பறிக்கிறதுக்குரிய ஒரு மறைமுகமான வேலைதாங்கிறத திமுக வந்து அப்பவே கரெக்டா எடுத்து சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடுங்கிற 33%ங்கிறத வந்து டிஎம்கே எதிர்க்குதான்னா ஆக்சுவலா அந்த மசோதாவை நான் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. திருச்சி சிவா சார் சொன்ன மாதிரி இதுல வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க கொடுக்க வேண்டியதை நீங்க இப்பயே நடைமுறைப்படுத்திக்கிடலாம். இப்பயே நடைமுறைப்படுத்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இதை கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. நீங்க இந்த கரண்ட் இதுல நீங்க அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது. ஏன்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க டீலிமிட்டேஷன் கொண்டு வந்துட்டு நீங்க இதை நடைமுறைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. அதை நீங்க இப்பயே செய்யறதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கேட்கிறாரு. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ராங்கா அப்போஸ் தான் பண்றோம். ஆனா அப்போஸ் பண்ற ஒரு இடத்துல நான் கிளியரா அப்போஸ் பண்றோம், கிளியரா எரிச்சிருக்கோம், எல்லாமே தெரியுது. ஆனாலும் இந்த விஷயத்துல டிஎம்கே நிலைப்பாடு என்னங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்னு அவங்க சொல்றது கண்டிப்பா எல்லா பணியையும் வழக்கம் போல ஒரு கட்சி இங்க டிஎம்கே மேல போட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா, அதே வேலையை காங்கிரஸும் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கூட சேர்ந்ததுனாலயா இல்ல இவங்களுக்கு ஏற்கனவே அந்த எண்ணம் இருந்துச்சாங்கிறது தெரியல, அதே வேலையை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. தோழர் நீங்க சொல்லுங்க தோழர். எதுக்கு இந்த மாதிரி ஒரு இந்த அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, காங்கிரஸே வந்து ஒரு மாநிலத்திலையும் ஒரு நிலைப்பாடு எடுக்கும். அவங்க தேசிய தலைமையை கேட்டு முடிவுலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு மாநிலத்திலையும் ஒரு முடிவு எடுப்பாங்க. அவங்களே காலவாரி விட்டுருவாங்க. ஆனா அந்த அரசியலை யாரும் பேசிடக்கூடாது அப்படின்றதுக்காக திமுகன்னு ஒரு என்ன சொல்ற ஒரு மனப்பிறழ்வு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது. திமுக தன்னோட நிலைப்பாடுல உறுதியா இருக்கு. மேகதாது அணை விஷயத்திலையும் சரி, இந்த டீலிமிட்டேஷன்லையும் சரி மிக உறுதியா இருக்குது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதாவது இந்த மாதிரி புரளிகள் எல்லாம் கிளப்பி விடும் போது என்ன ஆகும்னா, நடப்பு அந்த தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்க ஆட்சியில நடக்கிற குறைகளை வந்து மீடியா பேசாது. அதெல்லாம் மறைக்கிறதுக்கு வந்து திமுக மேல பழி போடுறது வேற ஒண்ணுல. இப்ப இதுக்கு முன்னால சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, எலெக்ஷன் முடிஞ்சதுல இருந்து திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க பார்த்தது, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க பார்த்தது. காலையில முடிஞ்சு எந்திரிச்ச உடனே அந்த ஸ்கூல் புள்ள ரைம் சொல்ற மாதிரி காலையில ஒருத்தர் ஒரு கூட்டணி கட்சி தலைவர் வந்து சொல்லுவாரு தாவைக்கால இருந்து, மதியம் ஒரு கூட்டணி கட்சி தலைவர் வர்றாரு, சாயந்தரம் ஒரு கூட்டணி கட்சி தலைவர் வர்றாரு, நைட்டுக்கு தூங்க போறதுக்கு முன்னால ஒரு அமைச்சரை வந்து சொல்லிட்டு போயிடுவாரு. இதையே ஒரு ஃப்ளோவா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப போர் அடிச்சு போச்சு போல. சரி அடுத்து இதை வச்சுக்கிட்டு பிஜேபி திமுக கூட்டணி, இதேதான் அவங்களுக்கு வேலை, வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வேணா நீங்க பாருங்க, 2 நாள்ல மீடியா கவர் பண்ண நியூஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது மட்டும்தான் இருக்கு. வேற நியூஸ் எல்லாம் கவர் பண்ணிக்க மாட்டாங்க. ராகுல் சொன்ன மாதிரி டெல்லியில நடந்த அவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதத்தை வந்து அப்படியே மூடி மறைச்சிச்சு மொத்த மீடியாவும். அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இருக்காங்கல்ல, அந்த அமைப்பினர் வந்து நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டங்கள் நடத்தினதுனால அங்க வந்து தடியடின்னு கூட சொல்ல முடியாது. அதெல்லாம் மிக கொடூரமான தாக்குதல். ஆக்சுவலி என்னதான் அவங்க மேல நம்மளுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி தாக்குதல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாதது எந்த கட்சியா இருந்தாலும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கொடூரமான தாக்குதல் வந்திருக்கு. அதை நேஷனல் மீடியா பேசல, எந்த மீடியாவுமே எடுத்து பேசல. எல்லாமே சோசியல் மீடியால ஓடிக்கிட்டு இருக்க நியூஸ் மட்டும்தான். வந்து மறைமுகமா கைது பண்ணிருக்காங்க. அதை வந்து இன்னும் ஓபனே பண்ணல. ஆனா நேஷனல் மீடியால இந்த வருஷம் ஓபனே பண்ணாம சொல்றாங்க சுஷாந்த் கிஷோரை நாங்க அரெஸ்ட் பண்ணல, காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியை நாங்க எதுவும் பண்ணல, ஜனதா பார்ட்டியை நாங்க எதுவுமே பண்ணல, காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியை நாங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு போய் தான் சொல்றாங்க தவிர அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ள லாக்அப்ல வச்சிருக்காங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் என்ன போக்குன்னே தெரியல. இத வந்து ஃபாரின் மீடியா வந்து ரிலீஸ் பண்ணுது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மறைக்கிறதுக்காகத்தான் தமிழ்நாட்டுல திமுக அதிமுக கூட்டணி இல்ல, அது யாரும் சட்டம் பண்ணலையா, திமுக பிஜேபி கூட்டணி பேசுவோம். வேற என்ன வேணா 2 நாள்ல பாருங்க, முழுக்க இந்த பேச்சு தான் ஓடும். திமுகவும் பிஜேபியும் கூட்டணி வைக்க போதான், திமுகவும் பிஜேபியும் கூட்டணி வைக்க போதும், இதே தான் பேசும் மீடியா. டிபேட் எல்லாம் நடத்தும், பயங்கரமான டிபேட் எல்லாம் நடத்தும். அம்மன் சொல்லிக்கு பிரசனம் இருக்காது. நீங்க வேணா டீலிமிட்டேஷன் பில்ல வந்து சொதப்புற ஆளு காங்கிரஸ் கட்சியா தான் இருக்கு. வேணா நீங்க பாருங்களேன், காங்கிரஸ் கட்சியில அந்த இந்தியா கூட்டணியில திமுக இருந்து உறுதியா பிடிச்சதுனாலதான் முதல் முறையா அந்த மசோதா தாக்கல் பண்ணும் போது அந்த மசோதாவை தோற்கடிக்க முடிஞ்சது. இப்போ
வலுவான தலைமை இங்க இல்ல. ராகுல் காந்தி சொல்றதெல்லாம் காங்கிரஸ்காரனே கேட்க மாட்டான். கண்டிப்பா காங்கிரஸ்காரன் ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு காங்கிரஸ் எம்பிக்கள் ஊத்தி மூடி விட்டு போயிடுவானுங்க. பாத்துக்கிட்டே இருங்க. தோழர் இன்னொரு இதுக்காக விஷயம் இவங்க இது வந்து இது கற்பனையாவே ஏன் திமுக ஏன் வெளிநடப்பு நீ ஏன் திமுகன்னு திமுகவே சொல்லிக்கிட்டு இருக்கிற? உன் கட்சியை முதல்ல சொல்லு. நாங்க வந்து டீமினேஷனுக்கு எதிராகத்தான் இருப்போம். நாங்க வெளிநடப்பு செய்ய மாட்டோம். காங்கிரஸ் கட்சி ஒரு உறுதியாக இருக்கிறதுன்னு இது வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில பேட்டி கொண்டிருக்கா? கிடையாது. இல்ல. திமுக செய்யக்கூடாது, திமுக அது செய்யக்கூடாது. திமுக தான் எப்பவுமே கற்பனை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். பாக்கி கட்சியெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. பண்ற தப்பெல்லாம் எல்லா கட்சியும் பண்ணிடுவாங்க. ஆனா கற்பனை நிரூபிக்கிறது திமுக மட்டும்தான் இவங்களுக்கு. இவங்க இந்த கான்செப்ட்ல தான் எப்பவுமே இருப்பானுங்க. இப்போ இல்ல, எல்லா தவறும் நடக்கட்டுமே. தாவேக அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாம போட்டுமே அப்பவும் திமுக தான் குறை சொல்லுவாங்க. திமுக ஏன் பேசல, திமுக ஏன் பேசல, கூட்டணி கட்சியில இருக்க நீங்க ஏன் பேசல, நீங்க பேசுங்களேன், பேச மாட்டாங்க. இல்ல கூட்டணி கட்சியில இருக்கிற நீங்க பேசுனீங்கன்னா இப்ப உங்களோட பார்ட் நீங்க தான் இப்ப ஒரு ஆளுங்கட்சி கூட இருக்கீங்கிறப்ப நீங்க பேசுறது பெருசா எடுபடும் இல்லையா? டீலிமிட்டேஷன் பத்தி நீங்க பேசுறது ரொம்ப பெருசா எடுபடும் இல்லையா? அப்ப நீங்க அதை செஞ்சிருக்கலாம். இன்னொரு விஷயம், இங்க நிறைய மீடியா வந்து இன்னொன்னு என்ன CNN நியூஸ்ல பார்த்தேன். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிபந்தனையோட இவங்களே பரப்புறாங்க. நிபந்தனையோட டீலிமிட்டேஷனை வந்து ஆதரிக்கிறதுக்கு திமுக திட்டமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது வந்து அதாவது குரலையை கலப்புறது வந்து யாரா இருந்தாங்க அப்படின்னா அரசியல்வாதிகளா இருந்தாங்க. இப்பெல்லாம் மீடியாவே சேர்ந்துருச்சு, மீடியாவே கைக்குள்ள போடுச்சு. குரலையை கலப்புறதுக்கு அதுவே ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா அது சொன்னா மக்கள் நம்புவாங்க இல்லையா? இன்னும் கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் சொல்லி பேச வச்சுட்டு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு ஒருவேளை டீலிமிட்டேஷன் தான் அதுக்கு டிஎம்கே தான் காரணங்கிறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போய்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதேதான், வேற ஒண்ணும் கிடையாது. காங்கிரஸ் கட்சியே வந்து அந்த டீலிமிட்டேஷன் பில்ல வந்து பாஸ் ஆக வச்சிரும். அப்ப வந்து பழியை மட்டும் தூக்கி திமுக மேல போட்டுட்டு சோசியல் மீடியா மூலமா இந்த பழியை வந்து பரப்பிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து அடுத்து நடக்க போறது, வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம எப்பவும் பாக்குறதுதான். எப்பயுமே டிஎம்கே வந்து அதை கண்டிப்பா அப்போஸ் பண்ணும். மாநில உரிமை சம்பந்தமா ஏதாவது ஒரு விஷயம் வந்ததுன்னா அதுல திமுக வந்து என்னைக்குமே விட்டு கொடுக்காது. அது மக்களுக்கு நல்லா தெரியும். இவங்க எலெக்ஷன்ல தோத்துருக்கு. ஆனா எலெக்ஷன் ஒரு பிரச்சாரம் நடக்கும் போது ஒன்றிய அரசாங்கத்தெல்லாம் எதிர்த்து பெரிய விஷயம் எல்லாம் பண்ற இந்த மாதிரி மசோதா பில்ல எரிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. பண்ணுச்சு, அதையே திமுக பண்ணுச்சு. அதனால இவங்க வந்து இப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கட்டும். மசோதா தாக்கலாகும் போது திமுக தன்னோட நிலைப்பாடை சொல்லும் பாருங்க. அப்பவும் பாருங்க அதுல ஒரு குறை சொல்லத்தான் செய்வாங்க, தவிர திமுகவுக்கு நன்றிலாம் வாயில வராது. ஏன்னா திமுக தன்னோட நிலைப்பாட்டை உறுதியா அறிவிச்சுட்டு தான் டெல்லிக்கே கிளம்பி இருக்கு டீம். நம்பிக்கையோட காத்திருங்க. நன்றி தோழர். நன்றி, வணக்கம்.